போராட்டத்திற்காக புறப்பட்டு சென்ற தூரம் நீண்ட தூரம். உடல் வேண்டுமானால் களைத்து போயிருக்கலாம். எங்கள் உள்ளம் களைத்து போகவில்லை. நாங்கள் சளைத்தவர்களும் இல்லை என்று பறைசாற்றுகின்ற இந்த மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழக படையினர் தூத்துக்குடி எல்லையை அடைந்திருக்கின்றார். இந்த போராளிகளை வரவேற்பதற்காக தூத்துக்குடி மாநகர நிர்வாகத்தினர் போராட்ட இலக்கை நோக்கி மீண்டும் அழைத்துச் செல்வதைத்தான் இப்பொழுது நீங்கள் காண்கிறீர்கள். தூத்துக்குடி நகரத்தில் வெப்பநிலை 42 செல்சியஸ். அதையும் தாண்டி தூத்துக்குடி உஷ்ணமாகி போயிருந்தது. காரணம், ஏராளமான வாகனங்கள் மனிதநேய மக்கள் தொண்டர்களை சுமந்து கொண்டு தூத்துக்குடி இலக்கை நெருங்கிக் கொண்டிருக்கின்றன என்ற செய்தி காவல்துறை அதிகாரிகளுக்கு எட்டியதுதான் இதற்கு காரணம். போராட்ட இலக்கை நோக்கி செல்கின்ற அனைத்து பாதைகளையும் காவல்துறை திட்டமிட்டு தடுப்புகளை போட்டு வாகனங்களை வேறு எந்த வழிகளிலும் செல்ல விடாமல் தடுத்தார்கள். மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் தூத்துக்குடியை அடைவதற்கு பிரதான ஒரு பாதையை தவிர வேறு அனைத்து பாதைகளும் அடைக்கப்பட்டன. अल्लाहु अकबर भाई तकबीर दोगे भाई தூத்துக்குடி நகருக்குள் நெருங்குகின்ற இந்த செய்தியை கேள்விப்பட்ட தொலைபேசி மூலமாக அறிந்து கொண்ட வில்லல்புரத்திலே குவிந்திருந்த மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் ஆவேசத்தோடு அல்லாஹ்வின் பெயரை சொல்லி முழக்கம் எழுப்பிக் கொண்டிருந்தார்கள்.
மொழிதான். அல்லாஹ்வின் சொத்தை மீட்டே தீருவோம் என்ற வீர முழக்கத்தோடு இந்த சுட்டெரிக்கும் வெயிலுக்கு மத்தியில் அவர்கள் காத்திருந்தார்கள். நெல்லையிலிருந்து புறப்பட்டு சென்ற வாகனங்கள் தூத்துக்குடி நெருங்க தூத்துக்குடி மாநகரம் பதற்றமடைந்தது. மில்லர்புரத்தை சுற்றியிருந்த அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டன. ஏன் இன்னும் காவல்துறையினரை நேரடியாக கடைகளுக்கு சென்று கடைகளை அடைத்து விடுங்கள், வாகனங்களின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டிருப்பதால் போராட்டம் வேகமடையலாம், ஏதாவது சேதாரம் ஏற்பட்டால் நாங்கள் பொறுப்பில்லை என்று சொல்லி காவல்துறையினரே கடைகளை அடைக்க வைத்தார்கள். இன்னும் சில கடைக்காரர்கள் தானாகவே சூழ்நிலையை உணர்ந்து கடைகளை இதோ இந்த இடம்தான்